இந்த வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அவுட் சைட் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 4ல் டைரக்டிவ் பிரின்சிபல் பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு எந்த ஆர்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 350A. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைமரி எஜுகேஷனுங்கிறது மதர் டங்கில் கொடுக்கணும். அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு அவங்களோட மதர் டங்கில் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 350A. ஆர்டிக்கல் 351 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும். யார்கிட்ட அப்படின்னா அமாங் த பீப்புள், அவங்கக்கிட்ட ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ தட் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் கனெக்ஷன் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிக்கல் 351 சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தான் இப்போதைக்கு கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போதே இந்த ஆர்டிகல் 351 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டைரக்ஷன் டு த கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 335. ஆர்டிகல் 335 வந்து பார்த்திங்கன்னா SC/ST அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் சர்வீஸில் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து 335ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் சர்வீஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 335 வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க.